سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تغفر الله في ذمته أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, 30வது அத்தியாயம் 21வது வசனத்திலே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவனுக்கு ஒரு துணைவி அமைவது என்பது அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய பல அருட்கொடைகளில் அற்புதங்களில் இதுவும் ஒன்று என்பதாக தன் திருமறை வசனத்திலே பறைசாட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே கூறுவது என்னவென்றால், நீங்கள் அமைதி காண வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய துணைவியை உங்களுக்கு கொடுத்திருப்பது அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கிடையே அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தினார். சிந்திக்கும் சமுதாயத்தினருக்கு இதிலே படிப்பினை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் ஏராளம். எண்ணற்ற இன்பங்களை மனிதன் சுவித்துக் கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட இன்பங்களிலேயே ஈடில்லாத ஒரு இன்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்மையின் மூலமாக பெறக்கூடிய ஒரு இன்பம் தான் ஈடில்லாத ஒரு பெரிய ஒரு இன்பம். இந்த இன்பம் மனிதர்களிலே எந்த விதமான பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கிறது. ஏழை பணக்காரன் என்றோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, வெள்ளை நிறத்தவன் கருப்பு நிறத்தவன் என்றோ, உயர்ந்த குலத்தவன் தாழ்ந்த குலத்தவன் என்றோ, மொழி அடிப்படையிலோ நிற அடிப்படையிலோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் பாகுபாடு இன்றி அனைத்து மனிதர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு அற்புதம், ஒரு அற்புடை இந்த ஆண்மையின் மூலமாக பெறக்கூடிய இன்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைச்சான். இந்த இன்பத்தை கொண்டுதான் மனித வாழ்வு முழுமைப்படுத்தப்பட்டது. உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படியாக அனைத்து மலக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். மட்டுமின்றி அவர்கள் வசிப்பதற்காக சொர்க்கத்தை கொடுத்தான், சுவனத்தை கொடுத்தான், அதுல ஏராளமான சுகபோகங்களை கொடுத்தான். எல்லாவற்றையும் பெற்றதற்கு பிறகும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்தை சுற்றி சுற்றி வர முடிந்ததை தவிர ஒரு விதமான ஒரு ஏக்க பெருமூச்சு அவர்களிடத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டார். அவ்வளவு சுகபோகம் கொடுத்தும் கூட, சுவனம் கொடுத்தும் கூட ஒரு விதமான ஏக்க பெருமூச்சு, ஒரு கலை இல்லை. ஏதோ ஒன்றை இழந்த ஒரு விரக்தி, ஏதோ ஒன்று தேவை என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இதை அடையாளம் கண்டு கொண்டான் அல்லாஹ். அதுக்கு பிறகு அவங்களுடைய விழா இல்லத்திலிருந்து ஒரு துணையை படைச்சான். அப்பத்தான் அந்த கலை வந்துச்சு. மாப்பிள்ளை கலை அப்படிப்பாங்கல்ல, அப்பதான் அந்த கலை வருது, அது முழுமை அடையுது. இப்படியாக அல்லாஹ் தஆலா அருட்கொடையை பூர்த்தி செய்து அழகு பார்த்தான். இந்த இன்பம் இருக்குதே சாதாரண இன்பம் இல்லை.
இந்த இன்பத்தினுடைய தேடுதல் வேட்டையில ஒரு மனிதன் பயங்கர தீவிரமானவன், மிருகமா மாறுறதுக்கு கூட தயார். இந்த இன்பத்தை அடையணுங்கிற ஒரே நோக்கில் அதற்காக எதையும் இழக்க தயார். உறவுகளை இழக்க தயார், உறுப்புகளை இழக்க தயார், சொத்துக்கள் முழுவதையும் இழக்க தயார், ஏன் உயிரை கூட இழக்க தயார் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு இந்த தேடுதல் வேட்டையினர். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு தேடுதல் வேட்டைக்கு ஒரு கடிவாளம் தேவையா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கடிவாளத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியது. அதுதான் இறை அங்கீகாரத்தோடு இந்த இன்பத்தை தேட வேண்டும். அந்த இறை அங்கீகாரத்தோடு இன்பத்தை தேடுனா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகுதான் நிக்காஹ், திருமணம். இந்த வழிமுறையில இன்ப தேடுதலை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அல்லாஹ் ஆயத்துல சொன்னது மாதிரி அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் தக்க வைக்கப்படும், இழக்கப்பட மாட்டாது. ஒரு குடும்பம் உருவாகும், அதன் பின்னணியில சந்ததிகள் உருவாகும், மான மரியாதையோட வாழலாம், சமூக அந்தஸ்தோட தலைநிமிர்ந்து நடக்கலாம். எல்லாம் எதுல? இறை அங்கீகாரம் பெற்ற இன்ப தேடுதலில் ஈடுபட்டார். இலைஹா, அவர்கள் அமைதி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே துணையை ஏற்படுத்தினார் என்பது பொருந்தும். இல்ல இறை அங்கீகாரம் எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் இதை எப்படி அடைகிறதுன்னு, 1000 வழி இருக்குது, என்னுடைய சுய வழியில நான் போவேன், தான் தோன்றித்தனமான வழியில போய் இந்த இன்பத்தை நான் அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு முடிஞ்சிச்சு அவனுக்கு சனி. பலாய் முசிபத்து எல்லாம் அன்றையிலிருந்து அவன் தொலைஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு இன்பம், அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம். இந்த சமயத்துல தான் நம்ம என்ன தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம்? கலிசடையான சில நாட்களை அனுசரிக்கப்படுகிறது இன்றைய காலத்துல. அந்த தினம் இந்த தினம் அதெல்லாம் இருக்கு, நம்ம இங்க சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு தாறுமாறான தரங்கட்ட ஒரு பெயர்களை கொண்டு ஒரு தினம் போட்டு அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இறை அங்கீகாரம் பெற்ற இன்ப தேடுதலில் ஈடுபடாம சுய வழியில சுய இஷ்டத்துல இன்பத்தை தேடக்கூடிய பல வழிகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது, பல கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதுதான் நவீன போக்குகள். இந்த நவீன போக்கின் வழியாக பல வழிகளை திறந்து விடுவதில் ஒரு போட்டா போட்டி, நீயா நானா. ஏன்னா அதுல வருமானம் கிடைக்கிறதுல, அதுல ஆதாயம் கிடைக்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு இறை அங்கீகாரத்துக்கு மாற்றமான ஹலால் வழிக்கு மாற்றமான இந்த இன்பத் தேடுதல் அடைகிறத எப்படி அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல, ஒரு கதவு திறப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் நடத்தாட்டப்படுகிறது. அது என்னென்ன விரிவு தேவையில்லை இந்த இடத்துல. ஆகையினால சுருக்கமாக சிந்தனைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் ஆபாசம் தான் உலகம், அதுதான் வாழ்க்கை, அதற்கு பேர் தான் நாகரிகம், அதுலதான் பெருமை இருக்கு. இப்படி ஒரு சிந்தனை மனிதர்களுடைய சிந்தனைகளிலே மனதிலே பதிய வைக்கப்படக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காதலிப்பதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நுணுக்கங்களை தெரிந்து கொண்டவன் நான் என்று காட்டுவதில் ஒரு பெருமை, அதை ஒரு திறமையாக பார்க்கிறது. அந்த திறமை தன்னிடத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்வதில் ஒரு ஆர்வம். இப்படி ஒரு நிலை மாறிய ஒரு சிந்தனைகள் வெகு வேகமாக இளைய சமுதாயத்திலே தொற்று நோயாக பரவி கொண்டிருப்பதை கலாச்சார சீரழிவு செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அன்றைய கால இளைஞர்களுக்கெல்லாம் சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் இருந்தது. வரலாறுகளை எடுத்து பார்த்தா சிறு வயதிலேயே சாதிச்சாங்க. 12 வயசுல நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சான். 18 வயசுல அவுரங்கசீப் தக்காணத்தில் ஆளுநராக கவர்னராக பொறுப்பேற்றார். 18 வயசுல கொலம்பஸ் உலகம் உருண்டை என்பதாக அறிஞர்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்.
18 வயசுல காசிம் சிந்து நதி கரைய ஒரு படைக்கே தளபதியாக இருந்து வெற்றி கொண்டு அநியாயம் அளிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போர் தொடுத்து அவர்களுக்கு நீதி தேடி தந்தார். இதெல்லாம் வரலாறுகளை பார்க்கும் பொழுது இளம் வயசிலேயே பெரிய பெரிய சாதனைகளை செய்து காலத்தில் அப்படி ஒரு பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார். அவர்களுக்கு சாதனைகளின் மீது ஆர்வம் இருந்தது. இன்றைய இளைய சமுதாயத்துக்கு சதைகளின் மீது ஆர்வம் இருக்கிறது. இதான் ஒரு கேவலமான ஒரு நிலை மாறுதல். யாரு சிவப்பா இருக்கிறது, யாரு ஸ்டைலா இருக்கிறது, இவள் அவனை நோட்டமிடுவது, அவன் இவளை நோட்டமிடுவது, எத்தனை மணிக்கு கிளம்புறது, எங்கே போய் சேர்றது, எத்தனை மணிக்கு வர்றா, எந்த பஸ்ல ஏறுறா, வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வாலிப சமுதாயம், இளைய சமுதாயம். ஒரு பழமொழியில சொல்லுவான், விந்து விட்டவன் வந்து கெடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய படுகொலிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாக ஆகிப்போயிடுச்சு. இதனால நிறைய பாதிப்புகளையும் இந்த சந்ததி அடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே ஒரு சீரழிவு சிந்தனையில் இருக்கிறது காரணத்தினால் ஒன்று, அவர்களுடைய நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது. காதல் என்கிற மயக்கத்தால், மோகத்தால், தான் தோன்றித்தனத்தால், தட்டு தருமாறிய ஒரு நிலைப்பாட்டால் ஒன்று அவர்களுடைய நேரங்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது. இரண்டாவது, அவர்களுடைய திறமைகள் எல்லாம் திசை மாறி போய்விடுகிறது. மூன்றாவது, உயர் கல்வி தரங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விடுகிறது. நான்காவது, பெற்றோர்களுக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறது. ஐந்தாவது, விலை மதிப்பில்லாத இருபாலாருடைய கற்பிலையும் களங்கம் ஏற்படுகிறது. எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகிறது. அது மட்டும் அல்லாமல் தற்கொலை பிரச்சனை, சாதி பிரச்சனை, இரு சமூக பிரச்சனை, பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்க்கால் வெட்டி விடுகிறது. இந்த காதல் மயக்கம் என்பது, காதல் கலாச்சாரம் என்பது, ஆகையினால்தான் அதற்கு ஒரு கடிவாளத்தை அல்லாஹ் தஆலா நிக்காஹ் என்பதின் மூலமாக ஏற்படுத்தி விட்டார். இஸ்லாமியர்களை பொறுத்தளவுல அவங்க எவ்வளவு இழப்புகளை இழந்தாலும் கூட இதன் மூலமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இதில் ஏற்படுகிறது. இந்த ஒரு நோயால, இந்த ஒரு வலிக்கு விழுகுதலால, இந்த மயக்கத்தால ஈடு செய்ய முடியாத இழப்பையும் இந்த இஸ்லாமியர்களை பொறுத்தளவுல ஏற்படுறது. அது என்ன இழப்பு? என்ன இழப்பு? ஒரு முஸ்லீம் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த நிலையிலும் இழந்து விடக்கூடாது. அப்படி ஒரு இழப்பு இதன் மூலமாக ஏற்பட்டு விடுகிறது. என்ன இழப்பு? ஈமானே போயிடுது. அது சொல்றதுக்கே எனக்கு வாய் வரல. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக, ஒரு கவலை கொள்வதற்காக, நீங்க துவா செய்யணுங்கிறதுக்காக அதை சிந்தனையில ஓரமா வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம கவலைப்படுறது கூட அதனுடைய ஒரு தாக்கம் அதில் ஏற்படும் சமுதாயத்தில். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன், ஒரு ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் பிவியை போல ஒரு ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த விஷயத்திலே வழிதவறி போய்விட்டார். 2 வருடமாகி போய்விட்டது. ஒரு இந்து பையனை மனம் பிடிச்சுக்கிட்டு குழந்தையும் பெற்றுட்டார். வீட்டில் போய் சந்திச்சு பெற்றோர்களிடத்துல பேசினா தகப்பன் அழுதுகிட்டே தான் இருக்கிறார தவிர பேச மாட்டேங்கிறார். அந்த பெண்ணுடைய தங்கை ஆவேசமாக பேசுகிறது, என்னுடைய அக்கா செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு. பலதரப்பட்ட பிரச்சனை, வறுமையும் ஒரு பிரச்சனை, வரதட்சணையும் ஒரு பிரச்சனை, பலதரப்பட்ட அழுத்தங்கள், 1000 காரணம் சொல்லுங்க. இழப்பு தானே. எரிக்கிறதா புதைக்கிறதா? ரொம்ப வேதனை இல்லை? நம்முடைய கண்ணுக்கு தெரிந்து கவனத்துக்கு ஒன்று வராம எத்தனை? இப்படியாக ஒரு நிலையில போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளின் மீது, நம்முடைய உறவுகளோடு சம்பந்தப்பட்டவர்களின் மீது, அவர்களுடைய கற்புகளின் மீது, ஒழுக்கத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பெண்ணு இருக்கக்கூடிய கணவன் வீட்டுக்கே ஜமாத்து போயிடுச்சு.
அந்த ஊர் ஜமாத்துக்கு தகவல் கொடுத்து அந்த ஊர் ஜமாத்து வீட்டுக்கே போய் என்னம்மா அப்படின்னு போய் நிக்கிறாங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? நான் மாறி 2 வருஷம் ஆச்சு, பிள்ளையும் பெற்றுட்டு இன்னும் துரத்திக்கிட்டு வர்றீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் போங்க அப்படின்னு நெத்தியில பொட்டை வச்சுக்கிட்டு துரத்தி அனுப்பிச்சிருக்கு. எவ்வளவு ரொம்ப வேதனையான விஷயம். குர்ஆன் ஓத கட்டுறது, ஓதி கொடுத்தது. இப்ப ஈமான்ங்கிறது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கறதுல அல்லாஹ் தேர்வு செய்கிறார். எவ்வளவு உயர்நிலையில ஒருத்தர் அடைஞ்சாலும் மௌத்துடைய நிலையில அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அதுதான் இங்க கணக்கு. அபூ தாலிப் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. இஸ்லாம் வளர்வதற்காக பாடுபட்டவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு துணை நின்று உதவி செய்தவர்கள், பாடுபட்டவர்கள் கிடைக்கலையே. அப்போ நாம் சிந்தனை செய்து அழுக கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் மூத்துடைய சமயத்தில் களிமாவும் வாழும் காலத்தில் எப்படியோ கடைசி நேரத்தில் ஒரு ஈமான் கொண்டவனாக இந்த நெஞ்சு மரணிக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கவனக்குறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஈமான் கூட காது கொடுக்கப்பட்டு விடுகிறது. அந்த ஈமான் மனைவியுடைய ஈமானா, மகளுடைய ஈமானா, சகோதரியுடைய ஈமானா, அல்லது யாருடைய ஈமானா என்பது என்ன? மற்ற மதங்களை விட நம்முடைய மார்க்கத்தில் தான் ஒழுக்க சம்பந்தமான போதனைகள் உறக்க சொல்லப்படுகிறது. மற்ற சமயங்களில் மற்ற மதங்களில் கூட அது குறைவு தான் அந்த போதனை. ஏன்னா அவங்களுடைய மத புராணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள்களுக்கு மத்தியிலேயே காதல் இருக்கும். அதுலேயும் வில்ல ஹீரோலாம் வருவார். காமத்தினுடைய வழிகளெல்லாம் அப்படியே திறந்து விடப்பட்டிருக்கும். அப்போ அந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு இது ஊக்குவிப்பா தானே இருக்கும். தப்பு இல்லடா, இங்க மூலமே இப்படித்தான் இருக்குதா, இப்ப நம்ம இருந்தா என்ன, ஃபார்முலாவே அப்படித்தான். அப்படி எல்லாம் நம்முடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயம் 30வது வசனத்துல சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். முஃமின்களாகி அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டுமாக, வயஹ்பது ஃபுரூஜஹும் தங்களுடைய ஆண்மைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டுமாக, ذَلِكَ أَزْكَى لَهُمْ இதுதானே அவர்களுக்கு தூய்மையை தரக்கூடிய விஷயம். இதுதான் அவர்களை தூய்மைப்படுத்தும். பார்வையை தாழ்த்துவதும் ஆண்மையை பாதுகாப்பதும் கற்பை பாதுகாப்பதும். தூய்மை இந்தியா என்ன? தூய்மை இந்தியா அது அப்புறம். முதல்ல மனிதர்களை தூய்மைப்படுத்தணும், அவனுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தணும், அவனுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தணும். அவனுடைய உள்ளத்தை அழுக்காக்கிவிட்டு, அவனுடைய சிந்தனைகளை அழுக்காக்கிவிட்டு, அவன் கற்கக்கூடிய கல்வி சூழ்நிலைகளை அழுக்காக்கிவிட்டு, அநாகரிகமாக்கிவிட்டு எங்கிருந்து வரும் தூய்மை இந்தியா? எந்த பிரயோஜனம்? அகசுத்தம் தான் முதலிடம். ஆக இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இஸ்லாம் தன் சமுதாயம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது, எதிர்பார்க்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு, காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சூழ்நிலைகளை காரணமாக்கி சரின்னு கண்டு காணாத மாதிரி போற மாதிரி பேசுவாங்க. இது தவறு. சூழ்நிலைகளை காரணம் சொல்றது பெரிய திறமை இல்லை. எவ்வளவு காலத்துக்கு தான் சூழ்நிலைகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, காலத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளை வென்றெடுப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு ஒரு சுய கட்டுப்பாடுங்கிற ரீதியில நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? சூழ்நிலைகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால், எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடு வேணும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? உலகத்தினுடைய போக்கு அதனுடைய கோட்டில் போய்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்க நிறுத்த முடியாது, மாற்ற முடியாது. அது மாறட்டும், அப்புறம் நான் மாறுறேன் அப்படி சொல்ல முடியுமா? உலகத்தினுடைய போக்கு அதனுடைய கோட்டில் போய்கிட்டே தான் இருக்கும், அழிவு வரைக்கும் போகும். போய் சேரக்கூடிய இடம் எது? அழிவு. அது போய்கிட்டு தான் இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம்? தயார் நிலையில் இருக்கிறோம். அதில் தான் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். அப்பத்தான் சூழ்நிலைகளை வென்றெடுக்க முடியும். சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுட்டாங்க, அதை பூரா மாற்றுறது, அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். குறைந்தபட்சம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம். ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க விவேகானந்தரை பற்றி. ஒரு பெண்ணு விவேகானந்தர் இடத்துல திடீர்னு ஒரு தாக்கலை போட்டுச்சு.
உங்கள் மூலமாக நான் தாயாக விரும்புகிறேன் அப்படின்னு. தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உடனடியாக விவேகானந்தர் சொன்னாராம், அப்படியா, அதற்கு நானும் இணங்குகிறேன், தயாராகி விடுகிறேன், இன்றிலிருந்து எனக்கு நீ தாயார், உனக்கு நான் மகன் அப்படின்னு சொன்னார். அப்படியே இது அதிர்ச்சியாகி போயிடுச்சார். இது அவர்களுடைய கதைகளில் வர்றது, உண்மையோ போய் எல்லாரையும் அதையும் தாண்டிய ஒரு இறையச்சம் கொண்டவர்களுடைய வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபிஈன், சஹாபாக்களை பார்த்தவர்கள். அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, கனவு மேதை. கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் ரொம்ப மேதையாக திகழ்ந்தவர். அங்குல அங்குலமாக ஒரு கணவனுடைய விளக்கத்தை அழகாக புட்டு வைப்பான். அந்த மாதிரி கனவுக்கு விளக்கம் சொல்றதுல திறமையான ஒரு நபி இருக்கிறாங்க. யார் சொல்லுவாங்க? நபி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு விளக்கம் தரும் ஒரு மேதை. இளம் வயசுல ஜவுளி வியாபாரம் பண்ணும் பொழுது துணிகளை எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வீடு வீடா போய் வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில இருந்து கதவு திறக்கப்பட்டு ஒரு பெண்மணி அழைக்கிறாங்க, துணி வேணும் அப்படின்னு. உள்ள போய் துணிகளை வச்சு காட்டுறாங்க. அந்த அம்மா கதவை தாப்பா போட்டுட்டு, என்னோட புணர்ந்து கொள்ளும், இல்லைன்னா ஊரை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்தி பதட்டம் அடையல. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இப்ப எனக்கு மலஞ்சலம் தெளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது, அதை நான் முதல்ல நிவர்த்தி பண்ணணும். கழிவறையை நோக்கி கையை காட்டுது அந்த அம்மையார். நேராக கழிவறைக்கு போயிட்டு வெளியே வர்றாங்க. கழிவறையில் இருந்த அந்த நஜீசுகளை எல்லாம் தன் மீது பூசிக்கொண்டவர்களாக வெளியே வர்றாங்க. பார்த்த ஒண்ணு அசூசையாகி விரட்டி அடிச்சிடறாங்க அந்த அம்மையார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாவச் செயலிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய கற்பிலே களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, தன்னுடைய ஈமானிலே குந்தகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அசிங்கத்தை கூட தன்னுடைய உடலின் மீது பூசிக்கொள்ள தயாராக இருந்தார். அவருடைய ஈமான் அவ்வளவு வலுவானது. நம்ம ஈமானை இழந்தாவது தன்னை அலங்கரிச்சுக்கணும்னு நினைக்கிறோம், தன்னை ஹீரோவா காட்ட நினைக்கிறோம். அதுக்கு ஈமான் விலை போனாலும் பரவாயில்ல. அதற்கு பிறகும் அதனுடைய சரித்திரம் தொடர்கிறது. கனவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கனவுல வந்து சொன்னாங்க, இதே போன்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது. அதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உத்தியை கையாண்டேன். அதற்கு ஒரு அற்புடையாக அல்லாஹ் தஆலா கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அதே மாதிரியான ஒரு கிஃப்ட், ஒரு பாக்கியம் உங்களுக்கு அல்லாஹ் தரட்டுமாக அப்படின்னு கனவுலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆசி கொடுத்து சென்றார்கள். அதற்கு பிறகு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் கிங்காக மேதையாக ஆனார். ஆக இப்படியெல்லாம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய, பாவச் செய்திகளிலிருந்து முற்றிலும் தன்னை தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை பெற்றிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்களும் தாபிஈன்கள் இவர்களெல்லாம். ஆக சூழ்நிலைகளையும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் தக்குவா. அது சுய கட்டுப்பாடுப்பாங்க, மனக்கட்டுப்பாடுப்பாங்க. அதைத்தான் நம்ம ஷரியத்துன்னு சொல்றோம், தக்குவான்னு சொல்றோம், இறையச்சம்னு சொல்றோம், இறை நம்பிக்கைன்னு சொல்றோம், ஈமான்னு சொல்றோம், சுன்னத்துன்னு சொல்றோம். நம்ம இடத்துல இருக்குது. அது சுய கட்டுப்பாடு நம்ம இடத்துல இருக்குது, இல்லாம இல்ல, நம்ம இடத்துல இருக்குது. எல்லா சந்தர்ப்பங்களையும் அதை பயன்படுத்த பழக்காமல் வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம இடத்துல அது இருக்குது. மது அருந்தக்கூடிய இடத்துக்கு போறோம், எல்லாரும் மது அருந்துறாங்களே, நம்மள ஒரு கப்பு அடிப்போமே அப்படின்னு அடிச்சிடுறோமா? ஹராம் அப்படின்னு ஓடி வந்துடுறோம். அந்த நேரத்தில் அந்த சுய கட்டுப்பாடு மட்டும் இருக்குதா இல்லையா? பன்றிக்கறி விற்கப்படுகிறது, சமைக்கப்படுகிறது, உணவு பரிமாறப்படுகிறது, போன இடத்துல கேள்விப்படுறோம், ஓடி வந்துடுறோம். அங்கே நம்முடைய சுய கட்டுப்பாடு வேலை செய்யல. இந்த கடையில கோழிக்கறியை அறுக்கிறது இல்ல, தலையை முடிச்சிடுறாங்க, ஹலால் இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தா கூட அந்த கடையை தவிர்த்துக்கிறோமா இல்லையா? அந்த நேரத்தில் சுய கட்டுப்பாடு வேலை செய்யுதுல. மனக்கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கத்தானே செய்யுது. இதையே எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்த பழக்காம வச்சிருக்கிறோம். அதான் இங்க கேள்வி. இதே மாதிரி எத்தனையோ ஹராமான விஷயங்களை தவிர்த்துக்கிற வேண்டியதானே, மனசை கட்டுப்படுத்திக்கிற வேண்டியதானே. பேருந்துல போறோம்,
பக்கத்து இருக்கையில் இருக்கிறவன் குடும்ப கதையா பேசிக்கிட்டு இருக்கிறான். என் சித்தப்பா அந்த மாதிரி, பெரியப்பா அந்த மாதிரி, மாமா அந்த மாதிரி, எல்லாம் காதுல விழுகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறோம். காதுல விழுந்தாலும் கேட்காத மாதிரி இருக்கிறோம், கவனம் செலுத்துறது இல்லை. அதே மாதிரி ஆபாச பாடல்கள் கேட்டா கேட்டு போறது, அதுலயே கவனம் செலுத்தணும், அதையே கண்டுகொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா தவிர்த்துக்கலாம் இல்லையா? ஆக நம் சுய கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்குது. சமயத்தில் அதை பயன்படுத்த பழக்காம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை. அப்போ பயன்படுத்துவதற்கான ஒரு பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகள், இபாதத்துக்கு. இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் ஏற்கப்படுகிறது. தொழுகையில கவனமா இருங்க. ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நியத் செய்து கொடுங்க. நியத் செய்யாம நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஜக்காத்தாக ஆகாது. தொழுகையில ஏனாதான சிந்தனையை செதறி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழுகை பரிபூர்ணமாகாது, பயிற்சி கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு இடையூறுகள் வரும்பொழுது தன்னுடைய சிந்தனைகளை எப்படி இறைவனின் பக்கம் திருப்புறது, திசை திருப்புறது, தக்க வச்சுக்கிறதுக்காக பயிற்சி தான் வழிபாடுகள்ல எண்ணங்களை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. அப்ப நமக்குள்ளேயும் சுய கட்டுப்பாடு இருக்கிறது, மனக்கட்டுப்பாடு இருக்கிறது. அதை பயன்படுத்த தவறிவிடுவது, அதை பயன்படுத்துவது எப்படி என்பதற்கான பயிற்சியை கொடுக்கக்கூடிய இபாதத்துக்களையும் கையில் எடுக்கிறது. தொழுகையை கையில் எடுக்கிறது, பள்ளியினுடைய தொடர்பை கையில் எடுத்துக்கிறது. அப்ப பயிற்சி கொடுக்கப்படாத ஒரு சமுதாயம் எப்படி உருப்படும்? இதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தினுடைய விஷயத்துல, கற்பொழுக்கத்தினுடைய விஷயத்துல சுய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுக்கு வேற்று வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பேச்சு. பேச்சு இருக்கிறே, அது பேச பேச ஒரு விதமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும். மனக்கட்டுப்பாடுக்கு ஒரு அடியை தரக்கூடிய ஒன்றுல இதுவும் உண்டு. பொதுவாகவே போன பொறுத்தளவுல இந்த கலாச்சார சீரழிவை மையமா வச்சுதான் நான் சொல்றேன். போன பொறுத்தளவுல ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணிடத்துல பேசினா கூட அதிகமா பேசுறத தவிர்த்துக்கிறோம். ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடத்திலே போனிலே அதிகமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணிடத்திலே அறவே பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒரு பெண் இன்னொரு ஆணிடத்துல பல தஹல்லஅன பில் கௌல், அல்லாஹ் ஆயத்துல சொல்றான் 33வது அத்தியாயம் 32வது வசனத்துல, குழைந்து பேசக்கூடாது. பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா அப்ப கூட ஒரு வழிகாட்டுதல் இருக்குது, குழைந்து பேசுவதை தவிர்க்கும். நீங்க குழைஞ்சு பேசுறதை தவிர்த்துட்டீங்கன்னா அவன் 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தையோட வச்சிருவான். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தையோட பேசிட்டு வச்சிருவான். குழைஞ்சு பேசுனீங்கன்னா 4 ஆக்கிடுவான். குறைந்தபட்சம் அதையாவது பண்ணுங்க. ஏன்னு சொன்னா பேச 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 பேச்சு வளரும். ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணிடத்துல அதிகமா பேசுறதை தவிர்த்தா 3 விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. முதலாவது, நேரம் பாதுகாக்கப்படுது. பேசினா அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, 4 ஃபுல்லா அண்ணன் பேசுவாங்க, நேரம் பாதுகாக்கப்படுது. 2வது, பலாய் முசீபத்துகள்ல இருந்து பாதுகாக்கப்படுது. ஏதாவது ஒண்ணு குழப்பக்குள்ள நுழைஞ்சிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை போய் வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பலாய் முசீபத்துகள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்குது. 3வது, புறம் பேசுவதிலிருந்து தவிர்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சமையல் பருப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பலதரப்பட்ட கோபதாபமான விஷயங்கள் வந்தோன்னா என் மாமி என்ன பெரிய பருப்பா அப்படின்றாங்க. அப்படி அவனை இழுக்க இவனை இழுக்க அதுவா இதுவா கடைசியில் புறத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணிடத்துல மற்றொரு பெண்ணிடத்துல அதிகமா பேசுறதை தவிர்க்கிறதுனாலே எவ்வளவு பலன். அப்போ ஒரு ஆணிடத்துல பேசுறது, பேச்சை கொண்டு பேச்சு வளரும். இது நியதி. பேச்சின் மூலமாக பேச்சு வளருங்கிறது நியதி. இது குர்ஆனின் மூலமாகவே ஆதாரமாக நிரூபிக்கப்படுகிறது. 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. எந்த ஒரு நபியும் நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆவலை வெளிப்படுத்தினது. எந்த ஒரு நபியும் அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை வெளிப்படுத்தினதில்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் ஆவலை வெளிப்படுத்தினாங்க. யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்கணும். ஆயத்தில் சொல்றான், 7வது அத்தியாயம் 143வது வசனம், வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. ஒரு குறித்த ஒரு நேரத்திலே குறித்த ஒரு இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது வகல்லமஹு ரப்புஹு, அவருடைய ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே பேசினார். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அரினி அன்துர் இலை, உன்னை நான் காண்பதற்காக உன்னை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு நீ காட்சி தருவாயாக, எனக்கு நீ
உன்னை எனக்கு காண்பிப்பாயாக, உன்னை நான் காண வேண்டும் என்பதற்காக உன்னை எனக்கு காண்பிப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க. எந்த நபியும் அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆவலை வெளிப்படுத்தல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் வெளிப்படுத்துறாங்க. ஏன்? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னொரு ஆயத்திலையும் சொல்றான், வக்கல்லமஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினாங்க. அப்ப பேசும்பொழுது பார்க்கணுங்கிற ஆர்வம் வர்றதுங்கிறது நியதி வரும். தேவையில்லாம இவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, இன்றைய காலத்துல இது மாதிரி ஒரு போன் தொடர் மூலமா பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் வரும், சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனுடைய நிலைப்பாடுதான் அப்படியே வாழ்க்கையை தாறுமாறாக ஆகிறது. இந்த நியதியுடைய அடிப்படையில் தான் பேஸ்புக். ஏன் நியதியாச்சு அது? அப்ப பார்க்கணுங்கிறது போய், அப்புறம் சந்திக்கணுங்கிறது போய், அப்புறம் அளவராகிறதுங்கிறது போய், எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் உச்சந்தில நிறுத்து. என் மச்சானோட நான் போன்ல தானே பேசுறேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்றது மச்சான்ட்ட பேசுறதே சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்ப அண்ணியன்ட்ட பேசுறது, மச்சான்ட்ட போன்ல பேசுறதுனால என்ன தப்பு? ஒரு சிறிய தவற, அது என்னைக்கு சிறிய தவறு தான், ஆனா இது சிறிய தவறு தானே நினைக்கிறது தான் தப்பு. அதுதான் பெரிய ஒரு ஆபத்துல போய் விட்டுறது, பெரிய ஒரு தவறுல கொண்டு போய் விட்டுறது. சிறிய தவறு என்னைக்கு சிறிய தவறா தான் இருக்கும், அது ஒண்ணும் உருமாற போறதில்லை, பரிணாம பெற போறதில்லை. சின்ன தவறு தானே அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கு பாருங்க, அதை பொழப்ப கிடைக்கிறது. அந்த ஒரு அசால்ட், அலட்சியம் கடைசியில பெரிய தவறு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது. இப்ப பெரிய தவறின் பக்கம் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சிறிய தவறை எப்படி நம்ம சிறிய தவறு நினைக்க முடியும்? சிறிய தவறு எப்படி என்ன முடியும்? ஆகையினால இந்த செல்போனுடைய பரிணாமம், பேஸ்புக்கு, அது இது, அது போட்ட குட்டி இன்னைக்கு குட்டிச்சோரா ஆக்கி போட்டு சமுதாயம். ஆகையினால ஒரு அருமருந்து என்ன அப்படின்னு சொன்னா, சிறந்த ஒரு மருந்து இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு ஈமானை உரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவு போட்டான். இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல இருந்து மறுபடியும் ஒரு உத்தரவு வருது. ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஹன்ஆன்கிற பிரதேசத்துக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய ஜப்பாரீன்கள் என்று சொல்லக்கூடிய பம்பர் கூட்ட மக்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எதிராக போர் செய்து மக்கள் அநியாயத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு இறை உத்தரவு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படையெடுத்து வர்றாங்க. அப்ப அந்த ஜப்பாரீன்கள்ங்கிற பம்பர் கூட்டம் பயப்படுது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் கூட மூசாவுடைய படையை அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பதற்கு ஒரு தயக்கம் இருக்கு. படைபலத்தால் அவரை வெல்ல முடியாது என்பதாக அவங்க உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு தவஞானியாக இருக்கக்கூடிய, தவசாலியாக இருக்கக்கூடிய பல்ஆம் இப்னு பாஊரா என்கிற ஒரு இறைநேசர்கிட்ட போறாங்க. எங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு நீங்க தான் துஆ செய்யணும், இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அந்த வம்பர்களுடைய கூட்டம் வைக்கிது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதருக்கு எதிராக நான் துஆ செய்யறதா முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிடுறாரு. அப்புறம் வற்புறுத்தினாங்க, அப்பயும் முடியாதுன்ட்டாரு. மனைவி மூலமாக கேட்க வச்சாங்க, அப்பயும் முடியாதுன்ட்டாரு. அதுக்கு பிறகும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கவே மனைவியும் சேர்ந்து ஒரு இஸ்திகாரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்குள்ள நான் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறேன், இறை உத்தரவு வருதான்னு பார்க்குறேன், அதுக்கு பிறகு வேண்டாம் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதே மாதிரியே அவருக்கு ஒரு அசரீதியாக ஒரு அடையாளம் ஏற்பட்டுச்சு, நீங்கள் துஆ செய்யாதீங்க அப்படின்னு. அதையும் மீறி அவர் துஆ செய்ய முற்பட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக, அவர்களுடைய கூட்டத்தாருக்காக எதிராக துஆ செய்ய முற்பட்ட உடனே நாக்கு அசையாம போயிடுச்சு, நாக்கு வரல துஆ செய்யறதுக்கு. அப்போ வம்பர்கள் அதை பத்தி கேட்கும் பொழுது, நான் என்ன செய்ய முடியும், இது தப்சீர்ல வரக்கூடிய விஷயம், கதை அல்ல. நான் என்ன செய்ய முடியும், என்னால அவருக்கு எதிராக நாக்கு அசைக்க முடியல, நான் வேண்டாம் ஒரு வழி சொல்றேன், அதை வேண்டாம் நீங்க செய்யுங்க. என்ன அப்படின்னு, அழகான பெண்களை தேர்வு செய்யுங்க, அவர்களை அலங்காரப்படுத்துங்க, அவர்களை அழைச்சிட்டு போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடியவங்க அந்த அழகான பெண்களை நோக்கி வந்து தொட்டா
அந்த பெண்கள் கையை தட்டிவிட வேண்டாம். அவர்கள் அழைச்சா அவர்களுடைய அழைப்புக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டில் பெண்கள் அழைச்சிட்டு போங்க. அப்படி அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த படையில் இருக்கக்கூடிய யாராவது உணர்ச்சி வசப்பட்டு அந்த பெண்ணை தொட்டாலோ அல்லது வேறு விதமான சிந்தனையில முயற்சித்தாலோ அந்த ஹராமான காரியத்தில் ஈடுபட்டாலோ அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிடும். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கின சமுதாயத்துக்கு உதவி கிடைக்காது. உதவி கிடைக்கலைன்னா வெற்றியும் கிடைக்காது. அதை வேண்டாம் செய்தி அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அதே மாதிரியே அழகான பெண்களை அலங்காரப்படுத்தி அவர்களுடைய படையோடு அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த பெண்ணை போய் சீண்டிடுறார். அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டுச்சு. காலரா நோயில ஒரு நாளைக்கு மட்டுமே 70,000 பேர் இறந்து போனார். அல்லாஹ்வுடைய தண்டனையாக மட்டுமின்றி இந்த ஜப்பாரின்கள் என்று சொல்லக்கூடிய வம்பர்களுடைய கூட்டம் அடாவடித்தனம் பண்ணி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் கழுவுல ஏற்றினார். 2 தரப்புலையும் தண்டனை. அந்த பல்ஆம் இப்னு பாகுராவை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லுகிற பொழுது 7வது அத்தியாயம் 125வது வசனத்தில் சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்பு, அவனுக்கு உதாரணம் ஒரு நாயினுடைய உதாரணம். நாய் எப்படி நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி அவன் வாழ்க்கை ஃபுல்லா தொங்கப்பட்டுக்கிட்டே இருந்தான் நாக்க. அல்லாஹ் கண்டிக்கிறான். ஃபன்ஸலக மின்ஹா, ஒரு வேத ஞானியாக இருந்தான், எல்லா விவரமும் தெரியும், தெரிஞ்சிருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய முற்பட்டான். ஃபன்ஸலக மின்ஹா, அவன் படித்த வேத விஷயங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டான். ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஆகவே ஷைத்தான் அவனை பின்தொடர ஆரம்பித்து விட்டான். ஃபகான மினல் காவீன், எனவே அவர் வரம்பி மீறியவர்களில் ஒருவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா அந்த சரித்திரத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லி வடிக்கிறார். இதே எச்சரிக்கைத்தான் நமக்கும். அழகான பெண்களை அலங்கரித்து நிர்வாணமாக்கி இச்சையை தூண்டி ஈமானை வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சதி செயல் அப்பொழுது எப்படி ஏற்பட்டதோ அதே சதி செயல் இன்றும் நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இச்சையிலே தான் நம்முடைய ஈமான் விலை கொடுக்கப்படுகிறது. கொத்து கொத்தாக நம்முடைய பிச்சலங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? நம்முடைய சந்ததிகளை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இன்று புதைக்கப்படாமல் எரிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியினுடைய நிலை என்னவாகுவது? ரொம்ப வேதனையான விஷயம் அல்லவா? ஆக இந்த பெண்களுடைய மோகம், இச்சையினுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு நாம் மற்றதை இழந்து விடுவது கூட பெரிய விஷயம் அல்ல. இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தை கனகனத்துக் கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, நெஞ்சு உருகி கொண்டிருக்கிறது. ஆகவே என்றைக்கும் நம்முடைய திருமறையினுடைய தொடர்பில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தீனுடைய தொடர்பில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இறை சிந்தனையில் உடையவர்களாக இருக்க வேண்டும், இறை அச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், தீன் பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பள்ளி தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஹதீஸ்களை கற்றவர்களாக, கற்பித்து கொடுக்கக்கூடியவர்களாக, அதை படிக்கிறவர்களாக, படித்து விளங்கக்கூடியவர்களாக இந்த தொடர்பிலே நாம் இருக்குகிற வரை எந்த ஈமானுக்கு எதிரான சூழ்நிலையும் நம்மை சீண்டி கூட பார்க்க முடியாது என்பது வரலாற்று சாட்சி, குர்ஆன் ஹதீஸினுடைய வாக்கு சாட்சி என்பதை நம்முடைய நெஞ்சத்திலே நிறுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு படிப்பனையாகத்தான் இந்த உலகத்தில் ஒரு படைப்பை படைச்சு வச்சிருக்கான். சாதாரணமா ஒரு பழத்தை எடுத்துக்கிங்க, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு மதிப்பாக இருக்கிறது. ஒரு பழத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்ன? பிஞ்சாக இருக்கிறது. அது மரத்தினுடைய தொடர்போடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு மரியாதை பாருங்க. பிஞ்சுவாக இருக்கக்கூடிய சமயத்துல அது வளர்ச்சியை நோக்கி போகிறது. இது அதுல ஏற்படக்கூடிய முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம் என்ன? காயிலிருந்து கனியாக போகுது. இது இரண்டாவது மாற்றம். மூணாவது மாற்றம் புளிப்பிலிருந்து இனிப்பாக ஆகுது. நாலாவது மாற்றம் பச்சையிலிருந்து கண் கவரக்கூடிய ஒரு கலராக, பச்சையாத்தான் இருக்கும், பழுக்கும் பொழுது அதுக்குன்னு என்ன நிறம் வரணுமோ அந்த கண் கவரக்கூடிய ஒரு கலராக ஆகுது. அஞ்சாவது மாற்றம் மனமில்லாத நிலையில் இருந்தது இப்ப மனம் உள்ளதாக ஆயிடுச்சு. ஆறாவது மாற்றம் மதிப்பில்லாத நிலையில் இருந்தது இப்ப மதிப்புள்ளதாக ஆகி அதுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அதனுடைய மதிப்பு உயர்ந்துருச்சு. இதனுடைய மாற்றம் ஒவ்வொரு ஏற்றத்தை நோக்கி ஏன் போச்சு? அது இருக்கக்கூடிய தொடர்புல இருந்ததுனால.
இடையிலேயே அதை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, தொடர்பை அருந்துக்கிட்டு வந்துச்சு. மண்ணில் விழுகும், புழு வைக்கும், மண்ணோட மண்ணாகி போயும், பல பேருடைய கால் மிதிபட்டு போகும். அதே மாதிரிதான் களிமா என்கிற ஒரு தொடர்புல இருக்கணும், தீன்கிற தொடர்புல இருக்கணும். அப்பொழுது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு படித்தரமும் ஆன்மீகத்தை நோக்கிய ஏற்ற பயணம். தீனிலிருந்து விலகி போனோம். பல்ஆம் இப்னு பாஊராவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு. எல்லா விஷயங்களையும் தெரிந்தும் அறிந்தும் உதாசீனமாக அலட்சியமாக ஏனாதான பிள்ளைகளை வளர்க்கிறது, ஏனாதான குடும்பத்தை நிர்வகிக்கிறது, சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துறது இல்லை, ஓதுறதுல கவனம் செலுத்துறது இல்லை, ஷரியத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஒப்பாரி வைத்து அள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இந்த மாதிரி ஒரு தொடர்பை இந்த கலிமாவுக்கு ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பேரித்தம் பழத்தை பேரித்த மரத்துக்கு ஒப்பானதை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு பழத்துக்கு எப்படி அது மரத்தினுடைய தொடர்புல இருக்கும் பொழுது மரியாதை கூடிக்கொண்டே போகிறதோ, அதே போல கலிமாவுடைய தொடர்புலையும் தீனுடைய தொடர்புலையும் இறையச்சத்தினுடைய தொடர்புலையும் வேதத்தினுடைய தொடர்புலையும் வேதத்தினுடைய சகவாசத்திலையும் சகாபாக்களுடைய சகவாச வாழ்க்கையை அறிவது படிப்பது தெரிந்து கொள்கின்ற சகவாசத்திலையும் இருக்கிற வரை இம்மையிலும் சிறப்பாக இருக்கலாம், மறுமையிலும் சிறப்பாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற நட்புகளாக, நல்லடியார்களாக, சாலிஹீன்களாக, ஆபிதீன்களாக, தவசாலிகளாக, இறையச்சமுடையவர்களாக, சமுதாய சிந்தனையுடையவர்களாக, இறை சிந்தனையுடையவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.